இன்றைய நிலையில் நாட்டுப்புற கலைகள் மக்களிடம் செல்வாக்கு பெற்று உள்ளதா? இப்போ நம்ம நாட்டுப்புற கலைகளோட வகைகளை கொஞ்சம் பார்க்கலாம். சிலம்பாட்டம். கம்புகளை கொண்டு ஒலி எழுப்பும் விளையாட்டுக்கு சிலம்பாட்டம் என்று பெயர். சிலம்புதல் என்பதற்கு ஒலித்தல் என்ற பெயர் உண்டு. இது வீர விளையாட்டாக கருதப்படுகின்றது. மனித இன வரலாற்றில் வாழ்க்கையே போராட்டமாக அமைந்துள்ளது. போராட்டத்தில் தன்னையே காத்து கொள்ள வேண்டிய இன்றியமையாமை ஏற்பட்டது. தன்னை காத்து கொள்ள சிலம்பாட்டம் ஆடிய மனிதன் பின்னர் அதனை கலையாக வளர்த்தான். நடசாரி என்ற ஓலை பட்டயத்தில் சிலம்பாட்டத்தின் தோற்ற வளர்ச்சி குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டுப்புறங்களில் சிலம்பாட்டம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரும் உளர். சிலம்பாட்டத்தில் பல சுவடு முறைகள் கையாளப்படுகின்றன. தட்டுவர்ம சுவடு முக்கியமானது ஒன்றாகும். காவடியாட்டம். முருகன் வழிபாட்டு மரபில் தோன்றியதே காவடி ஆட்டம். முருகன் வழிபாடு தமிழ்நாட்டில் தொன்று தொட்டு நடந்து வருகின்றது. முருகனுக்கு 6 படை வீடுகள் உண்டு. இடும்பன், சிவகிரி, சந்திரகிரி என்று மலைகளை காவடி போல் தூக்கி வந்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காவடி குறுந்தடியால் செய்யப்பட்டு வளைந்த அமைப்பில் இருக்கும். காவடி இரு முனைகளிலும் பால் குடங்கள் இருக்கும். சில காவடிகளை வெட்டி வேராலும் வண்ண காகிதங்களாலும் அலங்கரித்து இருப்பர். சேவல் காவடி, மச்சக்காவடி, வேல் காவடி, சந்தன காவடி என காவடிகளில் பல வகை உண்டு. காவடியை தொடர்ந்து வருபவர்கள் காவடி சிந்து பாடிக்கொண்டு வருவது உண்டு. கரகாட்டம். கரகாட்டம் மாரியம்மனுடன் தொடர்புடையதாகும். கரகம் என்ற சொல்லாட்சியை தொல்காப்பியத்திலும் கலித்தொகையிலும் காண்கிறோம். பேராசிரியர் கரகம் என்பதற்கு குண்டிகை என பொருள் கொள்கிறார். உபநிடதத்திலும் கரகாட்டம் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிலம்பு குறிப்பிடும் குடக்கூத்திலிருந்து இன்றைய கரகாட்டம் தோற்றம் பெற்றிருக்க வேண்டும். விழா காலத்து எடுக்கும் கரகத்தை சக்தி கரகம் என்றும், தொழில்முறையாக எடுக்கும் கரகத்தை ஆட்டக்கரகம் என்றும் கூறுவர். பக்தர்கள் எடுத்துச் செல்வது சக்தி கரகமாகும். சக்தி கரகத்தில் மேளமும் தப்பும் பிற இசைக்கருவிகளும் இடம்பெறுதல் உண்டு. மயிலாட்டம். இது முருக வணக்கத்தின் அடிப்படையில் தோன்றியது ஆகும். முருக கடவுள் போன்று வேடம் புனைந்து மயில் போன்ற உருவம் செய்து அதனை கட்டி ஆடுவர். காலில் சலங்கையும் கட்டியிருப்பர். மயிலாட்டம் பார்ப்பதற்கே மிக அழகாக இருக்கும். மயில் தோகை விரித்து ஆடுவது போன்று ஆடுவது கண்கொள்ளா காட்சியாகும். முருகன் அருள் வேண்டும் என்பதற்காக ஆடும் ஆட்டம் தற்போது தொழில்முறை கலையாக மாறிக்கொண்டு வருகின்றது. குரல் சாகசம், நடை சாகசம், மேனி சாகசம், தோகை சாகசம், கண்ட சாகசம் ஆகிய 5 சாகசங்களும் மயில் ஆட்டத்தின் சாகசங்களாகும். கும்மி ஆட்டம். பெண்கள் ஆடும் ஆட்டங்களில் மிக முக்கியமானது கொம்மாய் என்ற சொல்லிலிருந்து கும்மி தோன்றியிருக்க வேண்டும். இவ்வாட்டத்தை குஜராத் கர்பா நடனத்துடனும், ராஜஸ்தான் கும்மார் ஆடலுடனும், ஆந்திர நாட்டு கொப்பியுடனும், கேரள நாட்டு கைகொட்டி களியுடனும் தொடர்பு படுத்துவர். பெண்கள் விளக்கை சுற்றி கும்மி அடிப்பர். கிராமப்புறங்களில் மாரியம்மன், முத்தாலம்மன் விழாக்களில் முளைப்பாரியை சுற்றி நின்று கும்மியடிப்பர். கால்களின் ஜதிகளை மாற்றிக்கொண்டும் ஒரே அளவான தாளகதி அமையுமாறு கையொலி எழுப்பி கொண்டு வட்டமாக அடிப்பர். கைத்தட்டுகளிலும் விரல்களின் தட்டு, உள்ளங்கை தட்டு, அஞ்சலி தட்டு என பல வகை உண்டு. ஜதிகளில் முழு பாதம், தரையில் படும் அடி, கட்டை விரல் மட்டும் படியும் அடி, முன்னங்கால் மட்டுமே படியும் அடி, குதித்தல் என பல வகை உண்டு. ஒயில் கும்மி அல்லது ஒயிலாட்டம். ஆடவர்கள் ஆடும் ஆட்டம். ஆடவர்கள் தலையில் முண்டாசும், கழுத்தில் பூமாலையும், காலில் சலங்கையும் அணிந்திருப்பர். கையில் கைக்குட்டை வைத்திருப்பர். 2 அணி எதிர் எதிராக நின்று ஆடுவர். ஒரே வரிசையில் ஆடுவதும் உண்டு. ஒயில் கும்மியில் குதித்து தீர்மானம் கொடுப்பர். காலம், தக்கு என 2 உண்டு. ஒயில் கும்மியின் அடிப்படை ஆட்டம் 13. ஒவ்வொரு ஆட்டத்திலும் உட்பிரிவுகள் உண்டு. கோலாட்டம். 2 கோல்களை பயன்படுத்தி ஒன்றுடன் ஒன்று மோதி ஒலி எழுப்புகின்ற ஆட்டம் கோலாட்டம் ஆகும். பெண்களை
வட்டமாக நின்று கோலடித்து ஆடுவர். கோல்களை அடிப்பதும் முன்னும் பின்னும் திருப்பி மாறி மாறி அடித்து ஆட்டம் நடைபெறும். குனிந்தும் நிமிர்ந்தும் அடித்து ஆடுவர். கைகளை உயர்த்தியும் தாழ்த்தியும் கோல்களை அடித்து ஆடுவர். இதுபோல பின்னல் ஆட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், தேவராட்டம், சேவையாட்டம், சக்கையாட்டம் என பல வகைகள் உண்டு. எவ்வளவுதான் வாழ்க்கையில் முன்னேறினாலும் தொழில்நுட்பங்கள் அதிகமாக வந்தாலும் இன்றும் மக்களிடையே நாட்டுப்புற கலைகளுக்கு செல்வாக்கு குறையவில்லை என்பதே நிதர்சனமான உண்மை.